ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. ஒரு பவுலில் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அது வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே பவுலில் வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சோடா மாவு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் பொடியாக நறுக்கி வைக்கிற வெங்காயத்தை போட்டிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை போடலாம். அதுக்கப்புறம் 4 பூண்டு நசுக்கி வச்சுருக்குது, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் வந்து கடலை மாவு. அதே சேம் மெஷர்மெண்ட்டில் வந்து 1 கப் முருங்கைக்கீரை. இப்போ தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளவே தண்ணி விடும். முருங்கைக்கீரை வாஷ் பண்ணதுனால அதிலே வந்து தண்ணி இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு போண்டா கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கலாம், போண்டாவை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக. இப்போ அதில் இருக்கிற இந்த சுட எண்ணெயை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த போண்டா மாவில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா போண்டா வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நம்ம போண்டாவை வந்து எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் சூடாக எண்ணெய் ஊற்றுறதுனால உங்களுடைய போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். நான் ஏன் இந்த மாதிரி ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணேன்னா, ஏன்னா பசங்க சாப்பிடும் போது அந்த மாதிரி ரெட்டாக இருக்கிறது வந்து சில்லின்னு தெரியும். அதனால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெட் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா, பச்சை மிளகாலே ரெட் கலரில் வர பாருங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ போண்டாவை வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக ஆன அப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.